வணக்கங்க. குமுதா சமையலறை. இன்றைக்கி நம்ம கேரட் ரைஸ் தான் பார்க்க போகிறோங்க. சாதம் வடித்து வச்சுருக்கோம், கேரட் துருவி வச்சுருக்கோம், அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அப்படியே வறுத்துக்கிட்டே பார்த்துக்கலாங்க. நான் 2 முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் குடமிளகாயும் முதல்ல வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பட்டாணி கேரட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குடமிளகாயும் அதில் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு தேவையான அளவு சாதம் போட்டு கிளறிக்கிட்டு கொஞ்சம் நான் தேங்காயும் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சோயா சாஸு டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தாம சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாதி கேரட்டும் பாதி சாதமும் இருக்கிற மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.